யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெனிசுலா மீது அமெரிக்கா திடீரென தாக்குதலை நடத்தியிருந்தது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. கடந்த 2 நாட்களாகவே வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய திடீர் தாக்குதல் குறித்தே பேசப்பட்டு வருகிறது. வெனிசுலாவை தாக்கியது மட்டுமின்று அந்நாட்டின் அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்கா நாடு கடத்தியது. அமெரிக்காவின் அட்டூழியத்தால் பேரழிவை சந்தித்த நாடுகள் எது? சந்தித்த பேரழிவு என்ன? வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். உலகில் ஏதாவது ஒரு நாடு தனக்கு எதிராக அல்லது தன் நலன்களுக்கு தடையாக இருக்கிறது என கருதினால் அந்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையே அமெரிக்கா மாற்றிவிடுகிறது. இதற்காக அந்நாடு எப்போதும் ஒரே மாதிரியான வழிமுறைகளையே பின்பற்றுகிறது. முதலில் சம்பந்தப்பட்ட நாட்டின் மீது ஆயுதங்களை குவித்துள்ளனர், பயங்கரவாதிகளை வளர்க்கின்றனர், போதைப்பொருள் கடத்துகின்றனர் போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவது. அதன்பின் அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகள், அதன் தொடர்ச்சியாக இராணுவ தலையீடு அல்லது ஆட்சி கவிழ்ப்பு. இறுதியில் அந்நாட்டில் புதிய அரசை அமைத்து ஜனநாயகத்தை மலரச் செய்ததாக கூறுவர். தற்போது தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையாண்டதும் இதே வழிமுறைதான். அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்த உதவியதாகவும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்ததாகவும் கூறி வெனிசுலாவுக்குள் புகுந்து 40 பேரைக் கொன்று அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்து வந்துள்ளனர். அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைக்கு போதைப்பொருள் கடத்தல் முக்கிய காரணமில்லை. தங்கள் நாட்டில் கொட்டிக்கிடக்கும் ஏராளமான எண்ணெய் வளங்களை குறிவைத்தே அமெரிக்கா ஆக்கிரமிப்பில் இறங்கியுள்ளது என வெனிசுலா அதிபர் மதுரோவின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான வெனிசுலா நிரூபிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் இருப்புகளைக் கொண்ட நாடுகளில் உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது. மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியா 2ஆம் இடத்தில்தான் உள்ளது. ஆயில் அண்ட் கேஸ் என்ற பத்திரிகை 2023இல் ஒரு தரவை வெளியிட்டது. அதன்படி உலகளவில் 1.73 கோடி பீப்பாய் அளவுக்கு எண்ணெய் இருப்பு உள்ளது. ஒரு பீப்பாய் என்பது 160 லிட்டர். வெனிசுலா 30,300 கோடி பீப்பாய் இருப்புடன் முதலிடத்தில் உள்ளது. சவுதி அரேபியா 27,000 கோடி பீப்பாய்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. ஈரான் 20,800 கோடி பீப்பாய்களுடன் 3ஆம் இடத்திலும், கனடா 16,300 கோடி பீப்பாய்களுடன் 4ஆம் இடத்திலும் உள்ளன. இந்த 4 நாடுகளின் இருப்பு உலகின் மொத்த எண்ணெய் இருப்பில் பாதிக்கும் மேல். இந்த வரிசையில் அமெரிக்கா 5,500 கோடி பீப்பாய்களுடன் 9வது இடத்தில் உள்ளது. வெனிசுலாவிடம் கச்சா எண்ணெய் இருப்பு கொட்டிக் கிடந்தாலும் அந்நாடு அதை ஏற்றுமதி செய்து ஈட்டும் வருவாய் ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் என்ற அளவிலேயே உள்ளது. வெனிசுலாவுடன் ஒப்பிடுகையில் குறைந்த எண்ணெய் இருப்பு உடைய சவுதி 15 லட்சம் கோடி ரூபாய், அமெரிக்கா 11 லட்சம் கோடி ரூபாய், ரஷ்யா 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி மூலம் வருவாய் ஈட்டுகிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக வெனிசுலாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் நவீனமடையாமல் உள்ளன. எனவே அவர்களால் அதை வைத்து வருவாய் ஈட்ட முடியவில்லை. கச்சா எண்ணெயில் இலகு ரகம், கனரகம் என 2 வகைகள் உள்ளன. அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கனமான கச்சா எண்ணெய்கள் தேவை. ஆனால் அமெரிக்காவில் கிடைப்பவை இலகு ரகம். அதற்கு நேர்மாறாக வெனிசுலாவில் கனரக கச்சா எண்ணெய் வளம் ஏராளமாக உள்ளது. வெனிசுலா அதிபரை கைது செய்தபின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பின் போது போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு கச்சா எண்ணெய் வளம் பற்றி விரிவாக பேசினார். வெனிசுலாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழில் தோல்வியடைந்த ஒன்று. நம்மிடம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் உள்ளன. அவற்றை வெனிசுலாவுக்கு அனுப்புவோம். அவர்கள் கட்டமைப்பை சரிசெய்து ஏற்றுமதியை அதிகரிப்பர். இதன் மூலம் அந்நாடு வளமடையும் என்றார். இவை அனைத்தையும் குறிப்பிட்ட மதுரோவின் ஆதரவாளர்கள் அமெரிக்காவின் குறி போதைப்பொருள் கிடையாது, வெனிசுலாவின் கனரக கச்சா எண்ணெய் வளம்தான் என கூறுகின்றனர். 1. ஆப்கானிஸ்தான். 2001 செப்டம்பர் 11இல் அல்-குவைதா பயங்கரவாதிகள் அமெரிக்காவின் வர்த்தக மையம், இராணுவ தலைமையகமான பென்டகன் உள்ளிட்டவற்றின் மீது விமானங்களை மோதச் செய்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் அல்-குவைதா தலைவர் ஒசாமா பின் லேடன். அப்போது அவர் தென்னாசிய நாடான ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் பாதுகாப்பில் இருந்தார். அவரை ஒப்படைக்க அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கோரினார். தலிபான் மறுத்தது.
இது அடுத்து 2001 அக்டோபர் 7இல் ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் என்ற பெயரில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் ஆப்கனுக்குள் நுழைந்தன. தலிபான் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. ஹமீத் கார்சாய் என்பவர் அமெரிக்காவின் ஆதரவுடன் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டார். ஜனநாயகமும் நிலைத்த தன்மையும் அமெரிக்கா கொண்டுவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 20 கோடி நீண்ட போருக்கு பின் 2021இல் ஆப்கானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறின. ஆப்கான் இன்று மீண்டும் தலிபான் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. 2. ஈராக். கடந்த 2003இல் மேற்கு ஆசிய நாடான ஈராக்கின் அதிபராக இருந்தவர் சதாம் ஹுசைன். இவர் அணு ஆயுதங்கள் உட்பட பெரிய அளவிலான நாசகார ஆயுதங்களை குவித்து வைத்திருந்தார் என அப்போதைய அமெரிக்க அதிபர் புஷ் குற்றம் சாட்டினார். இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் அச்சுறுத்தல் என்றும் அவர் கூறினார். ஈராக்கில் அத்தகைய ஆயுதங்கள் இல்லை என ஐஎன்ஆர் ஆய்வாளர்கள் கூறினர். எனினும் ஐஎன்ஆரிடம் தெரிவிக்காமல் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் ஈராக்குக்குள் 2003 மார்ச் 20இல் நுழைந்தன. அடுத்த சில மாதங்களில் சதாம் ஹுசைன் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஆபரேஷன் ரெட் டான் என்னும் இராணுவ நடவடிக்கையின் கீழ் பாதாள அறையில் பதுங்கியிருந்த சதாம் ஹுசைன் கைது செய்யப்பட்டார். அவரை இடைக்கால அரசு தூக்கிலிட்டது. அமெரிக்காவின் படையெடுப்பால் ஈராக்கில் உள்நாட்டு போர் மூண்டது. ஐஎஸ் பயங்கரவாத குழுக்கள் உருவானின. இதனால் மேற்கு ஆசிய பிரதேசம் இன்றும் அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் உள்ளது. 4. பனாமா. மத்திய அமெரிக்க நாடான பனாமாவை 1989இல் இராணுவ முறையில் அமெரிக்கா ஆக்கிரமித்தது. போதைப்பொருள் கடத்தல் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அப்போது ஆட்சியில் இருந்த அதிபர் மானுவேல் ஓரியேகாவை அகற்றியது. கௌதமாலா. மத்திய அமெரிக்க நாடான கௌதமாலாவில் 1954இல் அமெரிக்கா தனது உளவு அமைப்பான CIA மூலம் ஆட்சி கவிழ்ப்பை நடத்தியது. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போதைய கௌதமாலா அதிபர் ஜாக்கோபோ ஆர்பென்ஸ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அமெரிக்காவின் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு ஆர்பென்ஸின் நில சீர்திருத்தங்கள் பாதித்ததாகவும் இதனால் அமெரிக்க அரசு தலையிட்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் தலையீடு காரணமாக 1960 மற்றும் 90இல் கௌதமாலாவில் வன்முறை மற்றும் உள்நாட்டு போர் நிலவியது. ஈரான். மேற்கு ஆசிய நாடான ஈரான் எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடு. இங்கு 1953இல் பிரதமராக இருந்தவர் முகமது மொசாதிக். இவர் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தவர். அவர் ஈரானின் எண்ணெய் வளங்களை அரசுடைமையாக்க முயன்றார். இது பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை பெரிதும் பாதித்தது. இதனால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உளவு அமைப்புகள் இணைந்து ஆபரேஷன் அஜாக்ஸ் எனும் இரகசிய நடவடிக்கையில் ஈடுபட்டு முகமது மொசாதிக்கை ஆட்சி விட்டு அகற்றின. இதுபோல் 1-2 அல்ல, கடந்த 120 ஆண்டுகளில் 35 நாடுகளின் ஆட்சியை அமெரிக்கா தலையிட்டு அகற்றியுள்ளது. உலகளாவிய இத்தகைய தலையீடுகளில் 1/3 பங்கு அமெரிக்காவால் நடத்தப்பட்டவை. இதை வெளிநாட்டால் திணிக்கப்பட்ட ஆட்சி மாற்றம் என அரசியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். இத்தகைய ஆட்சி அமைந்த 10 ஆண்டுகளுக்குள் பெரும்பாலான நாடுகள் உள்நாட்டுப் போரால் பேரழிவு சந்தித்துள்ளன.